ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏசம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் டயத்தில் வந்து போடுறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ 2026 எக்ஸ் சர்வீஸ்மேன் தங்களோட வெல்ஃபேரை கரெக்டான டயத்தில் வந்து சென்றடையணும், அவங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பகிரப்படுது. தயவு செஞ்சு எல்லா இராணுவ வீரருக்கும் இந்த தகவலை நீங்கள் பகிருங்க. அது ஒன்று தான் நீங்கள் செய்யக்கூடியது நம்ம சேனலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2026 ஜூலை மந்த் 6ஆம் தேதி இன்றைக்கி. இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸோட டைம் வந்து 31 ஜூலை 2026 லாஸ்ட் டேட் உங்களோட ஐடிஆர் ஃபார்ம் நிறைக்கிறதுக்கு. இப்போ ரொம்ப பேர் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர், சார் நான் நிறைக்கணுமா, நிறைக்கக்கூடாதா, நான் வந்து பென்ஷன் தான் சார் வாங்குகிறேன், நான் வேறு எந்த பெருசாக வருமானமும் இல்லை, என்னோடய வருமானம் வந்து 12 லட்சத்துக்கு கீழே தான், 12 லட்சத்துக்கு கீழே தான் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் நான் ஃபைல் பண்ணிக்கிட்டு. அதுக்கடுத்து சர்வீஸ் பர்சன் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் எனக்கு வந்து டிடிஎஸ் வந்து எனக்கு 0 தான் சார், டேக்ஸ் 0 தான், நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. டிடிஎஸ் உங்களுக்கு 0 தான் கண்டிப்பாக. ஏன்னா 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் உங்கள் டிடிஎஸ் பிடிப்பாங்க நியூ டேக்ஸ் ரெஜிமில். அப்போ டிடிஎஸ் 0 அப்படிங்கிறதாலேயே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லலை. இன்கம் டேக்ஸோட ரூல்ஸ் ஆஸ் பர் நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்து 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு இந்திய குடிமகனுக்கு வருமானம் வந்துச்சு சேலரியிலேருந்து அப்படின்னா அவங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸோட ரூல்ஸ். ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுங்கிறது வேறு, இன்கம் டேக்ஸ் வரி கட்டுறதுங்கிறது வேறு. இது ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஐடிஆர் ஃபைலிங் வந்து உங்களோட வருமானம் எவ்வளவு, எந்தெந்த ரூபத்தில் வருமானம் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஃபார்மில் நிறச்சி நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ணுவீங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஏஎஸ், டிஐஎஸ், ஃபார்ம் 16, 26 ஏஎஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வச்சு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு அவங்க செக் பண்ணிவிட்டு, அதாவது சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக சாஃப்ட்வேர் இருக்குது, அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் பதிவு செஞ்சுருக்க டேட்டாவும் அவங்கக்கிட்ட இருக்க டேட்டாவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் மிஸ்மேட்ச் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே உங்களோட ஐடிஆர் யாருக்கெல்லாம் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கோ அந்த வருமானத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. டேக்ஸ் கட்ட தேவையில்லை. டேக்ஸ் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போனவங்க மட்டும்தான் டேக்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு அறியாமல் ஏதாவது ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷனில் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் கேஷ் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது நீங்கள் பாலிசி, எல்ஐசி, ஆன்லைன் ட்ரேடிங் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதில் உங்களுக்கு டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா ஏதாவது பிடிச்சிருக்கலாம், அது நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது டிடிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதுவாக ரீஃபண்ட் ஆகும்னா ஆகாது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் உங்களோட வருமான வரியை சரியான நேரத்தில் சமர்ப்பிங்க. இப்போ நம்ம லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறோம் 31 ஜூலை. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். 31 டிசம்பர் வரைக்கும் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் 31 ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா அது வந்து லேட் ஃபீ உங்களுக்கு வரும். 5 லட்ச ரூபாய்க்கு மேலே யாருக்கெல்லாம் இன்கம் இருக்கோ அவங்க வந்து 5000 ரூபா நீங்கள் லேட் ஃபீ பண்ணால் தான் இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ண முடியும். டேக்ஸ் 0 தான், ஆனால் லேட் ஃபீ 5000 ரூபா வந்துடும். இதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அப்படி யாராவது பண்ணாமல் இருந்தீங்க இப்போவும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்பியில் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் எனக்கு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு, இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை, அதில் டேட் மென்ஷன் ஆகிருக்கு, இன்னும் எனக்கு வந்து கேஎஸ்பி வந்து பெண்டிங்லேயே இருக்குது சார், போன வருஷம் அப்ளை பண்ணது அப்படின்றாங்க. கேஎஸ்பியோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு, முன்னாள் குழந்தைங்களுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து இப்போ பதிவு பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30 செப்டம்பர். அதுக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நினச்சா பதிவு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான அந்த போர்ட்டல் அப்படிங்கும்போது 24,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போன வருஷம் நவம்பர்லேயே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்குமே அந்த 24,000 ரூபாய் கிரெடிட் ஆகலை. இதான் உண்மை. யாருக்காவது அப்படி கிரெடிட் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சார் எனக்கு 24,000 ரூபாய் ஒரு குழந்தைக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஆகலை. ஒரு குழந்தைக்கு 24,000 ரூபாய் கிடைக்கும். 2 குழந்தையாக இருந்தால் 48,000 ரூபாய் உங்களுக்கு கேஎஸ்பிக்கு த்ரூ கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ரொம்ப பேர் கேள்வி கேட்குறாங்க, சார் நான் வந்து பிஎம்எஸ்எஸ் அப்ளை பண்ண முடியுமா? சார் பிஎம்எஸ்எஸ்ங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப். அது வந்து நம்மளோட 12ஆம் கிளாஸ் முடித்த குழந்தைங்க இல்லை தொழில் சார்ந்த படிப்புகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க அப்ளை பண்ணலாம்.
கேஎஸ்பி வந்து அப் டு ஹவுல்தார் ரேங்க். பிஎம்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிஓ சாபும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 5500 குழந்தைங்களுக்கு தான் கிடைக்கும். மெரிட் பேஸஸில் அவங்க செலக்ட் செய்யப்படுவார்கள். மினிமம் குவாலிஃபிகேஷன் 60%க்கு மேலே இருக்கிற எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் மெரிட்டில் பார்த்தீங்கன்னா 81% இருந்தால் தான் கடந்த 6-7 வருஷமாக அவங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. 81%க்கு கீழே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். இதுதான் நம்மளோட கேஎஸ்பி. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். இப்போ இந்த வருஷத்துலேருந்து, அதாவது இந்த அகாடமிக் இயர்லேருந்து அவங்க வந்து சர்க்குலர் வெளியிட்டு ரூல்ஸ் மாற்றிட்டாங்க. அதனால் 30 நவம்பர் தான் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ண முடியும். இப்போ கேஎஸ்பி நீங்கள் வந்து 30 செப்டம்பர், அங்கிட்டு ஒரு மாதம் தான் டைம் இருக்குது, 30 நவம்பர். அப்போ கேஎஸ்பி ஏதாவது அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கிட்டு ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. இல்லை ஜேசிஓ சாப் யாராவது இருந்தாங்க, என் குழந்தைக்கு வந்து 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் 30 நவம்பர் வரைக்கும் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமாக அப்ளை பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்கப்பட்ட சர்க்குலர் படி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா எப்போனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. அந்தந்த அகாடமிக் இயரில் 30 நவம்பர் வரைக்கும் தான் உங்களோட கல்வி உதவித்தொகையை அப்ளை பண்ண முடியும். இப்போ எதுக்காக நம்ம இந்த வீடியோஸ் போட்டு எல்லாமே சொல்கிறோம்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து எடுத்துருந்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பகிராத காரணத்தினால நிறைய, இப்போ கூட நம்ம லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி கூட 3 பேர் சொன்னாங்க, சார் நான் ஃபஸ்ட் இயருக்கு அப்ளை பண்ணல சார், நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வாங்க முடியுமா அப்படின்னு. ஆனால் இப்போ கொடுத்துருக்க ஜியோ படி ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணல அப்படின்னா வாங்க முடியாது. ஸோ கரண்ட் இயருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் எப்போனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பண்ண முடியாது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாததால் அவங்களுக்கு லாஸ் ஆஃப் பே ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், நம்ம விழிப்புணர்வு போட்டு எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறதுக்கான காரணம், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதாது, உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ஆர்மி குரூப்ஸ்க்கும் நீங்கள் அனுப்புங்க. நம்மளோட நோக்கம் தமிழகத்தில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட குழந்தைங்களோட கல்வி உதவித்தொகை ஒருத்தர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் வந்து அமௌண்ட் வச்சுருக்காங்க கொடிநாள் நிதி அப்படின்னு. ஆனால் நீங்கள் விண்ணப்பிச்சா தானே அவங்க கொடுப்பாங்க. விண்ணப்பிக்கே இல்லை அப்படின்னா எப்படி அவங்க கொடுப்பாங்க? அதே மாதிரி தான் கேஎஸ்பியில் நீங்கள் அப்ளை பண்ணாமல் உங்களுக்கு யார் கிரெடிட் பண்ண போகிறா? அப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறமும் அதை ஃபாலோ பண்ணணும். அப்ளை பண்ணி மட்டும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி லாகின் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எங்கே இருக்குது, அதில் ஏதாவது அப்சர்வேஷன் வந்தால் இமீடியட்டாக எங்கே அப்ளை பண்ணிங்களோ அவங்க சொல்லி அந்த அப்சர்வேஷனை கிளாரிஃபை பண்ண சொல்லணும். அப்படி இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக 30 நாளில் சிஸ்டமே ரிஜெக்ட் பண்ணிடும். இது யாரும் மனுஷங்க உட்காந்து பண்ண மாட்டாங்க. சிஸ்டம் அப்சர்வேஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் போடல அப்படின்னா சிஸ்டமே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த மாதிரி தகவல்களை அனைவருக்கும் நீங்கள் பகிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனலுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.